நெட்டம்மா மத்தியானமே கிளம்பி போயிட்டா. போனதுல இருந்து எனக்கு ஃபோனே போடலையே. அவ போனதுல இருந்து வீடு வீடாவே இல்லை. சரி, அவளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு அது பார்ப்போம். 2 தடவை ஃபோன் போட்டுட்டேன், ரிங்கு ஃபுல்லா போகுது, எடுக்க மாட்டேக்காளே. என்னவா இருக்கும்? அட கடவுளே, அவங்க வீட்டுக்கு போனோன்னு என்னைய மறந்துட்டாளோ? அட, நம்ம பொக்கவாய் ஃபோன் பண்ணுதாரு. ஹலோ பொக்கவாயா, இன்னும் தூங்கலையா? நெட்டம்மா, ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? பாத்ரூம் போயிருந்தேன், இப்போ தான் வந்தேன். வந்து பார்த்தா 2 3 தடவை ஃபோன் அடிச்சிருக்கீரு. அப்படியா? பாத்ரூமுக்கா போனேன்? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? பயந்து போயிட்டீரா? என்னத்துக்கு பயந்தீரு? நெட்டம்மா, நீ போனதுல இருந்து எனக்கு ஃபோனே பண்ணல. நான் இவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ எடுக்கவே மாட்டேக்கியா? அதனால என்னைய மறந்துட்ட போலன்னு நினச்சேன். அட லூசு புருஷா, மத்தியானம் தானே அங்கேருந்து வந்தேன். ராத்திரிக்குள்ளே உங்களை மறந்துடுவேனோ? சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். நெட்டம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ராமு, இட்லி சாப்பிட்டேன். டேடி நைனா கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு வீட்டில் சாப்பாடு எதுவும் செய்யலை. இன்னைக்கு பூரா அங்கே வேலையாக கிடந்துச்சுல. மத்தியானம் தானே வந்தோம், அதனால போட்டு இன்னும் என்னத்தை செஞ்சுட்டு கிடக்கன்ட்டு எங்கள் டேடி நைனா எல்லாருக்கும் கடையில் இட்லி வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்படியா நெட்டம்மா? சரி சரி, ஏதாட்டும் ஒன்று சாப்பிட்டுட்டா போதும். நீங்கள் சாப்பிட்டீங்களா ராமு? மத்தியானம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்கு நெட்டம்மா. எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்படியே வேணும்னாலும் கீழே மத்தியானம் உள்ள சோறு நிறைய மிச்சம் கிடக்கு, நான் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிடுதேன். சரியா? நீ இல்லாமல் வீடு வீடாவே இல்லை நெட்டம்மா. எனக்கு சாப்பிட கூட மனசே இல்லை. யோக்கு இருக்கா? நான் வந்து கொஞ்ச நேரம்தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீரா? கொஞ்ச நேரம் கிடையாது, 6 மணி நேரம் ஆயிட்டு நெட்டம்மா. நீ தான் மத்தியானம் 3 மணிக்கே போயிட்டியே, இப்போ மணி 9. சரி, கணக்கு போடுறதெல்லாம் விட்டுட்டு காலையில் ஆஃபீஸு கிளம்பும்போது நேராக இங்கே வந்துருங்க. வந்து காலையில் சாப்பிட்டு போங்க, சரியா? இல்லை நெட்டம்மா, காலையில் என்னால் வர முடியாது. நான் காலையில் ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போகணும். அதனால் இங்கேருந்தே கிளம்பி போயிட்டு சாயந்தரம் வரும்போது வேணா உன்னைய பார்க்க வாரேன். அதெல்லாம் முடியாது ராமு. காலையில் அம்மா ஆப்பமும் தேங்காய் பாலும் செய்தேன் இருக்காங்க. உங்களுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும்ல. வந்து ஒழுங்கு மரியாதையை சாப்பிட்டு போயிருங்க. போன்னு சொல்லி ஆசையை தூண்டலான்னு பாக்கியோ? நான் அங்கே வந்து சாப்பிட மாட்டேன். அங்கே வந்து சாப்பிட்ட மரியாதையாக இருக்காது நெட்டம்மா. வேண்டாம், இருக்கட்டும்னு நான் இங்கேயே இருந்துக்கிடுதேன். ஏன் ராமு இப்படிலாம் நினைக்கிங்க? எங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை என்ன மருமக மாதிரியே பார்க்காங்க? அவங்க பிள்ளை மாதிரி தானே நடத்துதாங்க. நீங்கள் இப்படிலாம் நினைக்கலாமா? அப்படி தெரிஞ்சு அவங்க மனசு கஷ்டப்படாதா? சரி சரி, போதும். நான் காலையில் அங்கே வாரேன். நீங்கள் மட்டும் காலையில் வந்து சாப்பிடாம போயிட்டீருன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பத்தை டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு தேங்காய் பாலை ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி கொண்டு வந்துடுவேன். ஆஃபீஸ்லேயே வந்து கொடுத்துட்டு போயிடுவேன். சரி நெட்டம்மா, நான் காலையில் கண்டிப்பாக வாரேன். சரி பொக்கவாயா, எனக்கு ஒரே தூக்கமாக வருது. இன்னைக்கு பூரா ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம்ல, அது ரொம்ப டயர்டாக இருக்குது. தூங்கலான்னு நினைக்கேன். சரியா? நான் தூங்குதேன், காலையில் பார்ப்போமா? சரி நெட்டம்மா, நீ சீக்கிரமே தூங்கு. அதான் உடம்புக்கு நல்லது, பாப்பாக்கும் அதான் நல்லது. நீ தூங்கு, நான் ஃபோனை வைக்க. என்ன போன அனுப்பி விட்டுட்டேன், ஆனால் அவள் இல்லாமல் இருக்க முடியலையே. நெட்டம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுதுன்னு தெரியுமா? எப்படா காலையில் ஆகும்னு இருக்கு. காலையில் விடிஞ்சோன்னா முதல்ல அங்கே வந்துடணும். நம்மளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நினச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் சாஞ்சு உட்காந்துட்டு பிறகு கீழே போவோம். அட கடவுளே, வெயிலு சுளிர்னு மூஞ்சில் அடிக்கே. இங்கேயே தூங்கிட்டேன் போல. ஆபீஸுக்கு வேற சீக்கிரம் வர சொன்னாங்களே, மணி எத்தனைன்னு தெரியலையே. அட கடவுளே, இவ வேற காலையில வந்து ஆப்பம் தின்னுட்டு போன்னு சொல்லியிருக்காளே, அங்க வேற போகணுமே. ஆப்பந்திங்க போலன்னா இவன் நம்மளுக்கு ஆப்பு வச்சிருவா. ஆபீஸுக்கு வேற போகணுமே, மணி எத்தனைன்னு தெரியலையே. கடவுளே, மூஞ்சில சுளிர்னு வெயில் அடிக்கிற அளவுக்குள்ள தூங்கி இருக்கேன். வந்துட்டீங்களா மேடம்? பொழுது விடிஞ்சிட்டா? நேற்று மத்தியானம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு தூங்குனவா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வார. ஒண்ணும் இல்லங்க, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். நீ எதுக்கு தூங்குனன்னு எனக்கு தெரியாதா? நான் ஏசிடக்கூடாதுன்னு தானே ரூம்ல போய் கதவை மூடிக்கிட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாலே என்னைய அசிங்கப்படுத்துவ. ஏங்க நான் என்ன செஞ்சேன்? நான் என்ன செஞ்சேன்னா, அந்த குப்பை பிறக்கிற கூட்டம் போற என்னைய தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்காளுக. நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க. நான் என்ன செஞ்சேன்னு கேட்க? நீங்க தானே அவங்க கிட்ட ஓவரா பேசுனீங்க, அதனால தான் அடிச்சாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன வேணாலும் பேசுவேன்டி. அவளுக்கு என்னை ஏசும் போது நீ வந்து சண்டைக்கு நிக்க வேண்டாமா? என் புருஷன் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீ வந்து அவளுக்கிட்ட சண்டை போடாம சும்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அவளுக்கு தூக்கி போட்டு மிதிக்காளுக. உனக்கு அவ்வளவு ஆனந்தமோ?
என்னங்க இப்படி எல்லாம் சொல்லுதீங்க? எனக்கு சண்டை எல்லாம் போட தெரியாதே. சண்டை போட தெரியாதா? நல்ல சோறு மட்டும் திங்க தெரியுமோ? அது வேணும் இது வேணும்னு கேட்க தெரியுது. நான் வாங்கி கொடுக்கறது காணாதுன்னு சோத்துக்கு அங்க வேற கூட்டிட்டு போனேன். அவளுகெல்லாம் என்னைய போட்டு தூக்கி போட்டு மிதிக்காளுக. நீ நல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க. கேட்ட சண்டை போட தெரியாதுங்க. சாரிங்க, இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்னை மன்னிச்சிடுங்க. அந்த கிழவி என் மண்டைய உடைச்சு ரத்தம் வர வச்சுட்டா. நீ பார்த்துக்கிட்டு சும்மா நின்றுருக்க. இதுக்கு உனக்கு தண்டனை கொடுத்தே தான் ஆவேன். தண்டனையா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நீ என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்ட. இதுக்கு உனக்கு தண்டனை கொடுத்தே தான் தீரணும். சோறு தண்ணி ஒன்னும் 10 நாளைக்கு உனக்கு கிடையாது. சோறு திங்காம கிடந்து செத்தாதான் உனக்கெல்லாம் இந்த அருமை தெரியும். ஏங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுவீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படி எல்லாம் செய்யாதீங்க. நீ பண்ண வேலைக்கு வேற எப்படி பேச முடியும்? என்னை அவளுகெல்லாம் அடிக்கும் போது நீ பார்த்து ரசிச்சுக்கிட்டு தானே இருந்த. அதுக்கு தண்டனை கொடுத்து தானே ஆகணும். உனக்கு சோறே கிடையாது. ஏங்க சாரிங்க, நான் அப்படி நின்னதுக்கும் சாரி. அவங்க எல்லாரும் உங்களை அடிச்சதுக்கும் அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுதேங்க. எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அவளுக்கு மேலாம் எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை. உன் மேலதான் கோபம். நீ என்னமோ அவளுகள்கிட்ட என்னை பத்தி சொல்லி கொடுத்துருக்க. அதனாலதான் அவளுக்கு இப்படி எல்லாம் பண்ணுதாளுக. நீ சொல்லாம இதெல்லாம் நடக்காது. என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. நீ குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தல அவளுக்கு கூட. அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்கு. அப்போ ஏதோ நடந்திருக்கு அங்கதான். எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. ஐயோ, அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. நான் சும்மா தான் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தேன். உங்களை பத்தி நான் யார்கிட்டயும் தப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ நம்ம எங்கேயும் வெளியே போக கூடாது. வெளியே போனதுன்னு அவளுகளெல்லாம் பாப்ப. வெளியேயும் போக கூடாது, போனும் பேசக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும். சோத்தை பொங்கிட்டு பேசாம வீட்லயே கிட. என்னது? சோறு பொங்கிட்டு வீட்லயே கிடக்கணுமா? அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் வெளியே போக தான் செய்வேன். என்னைய எதிர்த்து பேசிட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய எதிர்த்து பேசுவ? இவ்வளவு நாளா நான் பொறுத்து பொறுத்து போனதெல்லாம் போதும். இனிமே நான் பொறுத்து போக மாட்டேன். பொறுத்து போக மாட்டியா? உன்னால என்ன செய்ய முடியும்? இல்ல என்ன செய்ய முடியும்னு கேக்க. என்னால எல்லாமே செய்ய முடியும். நான் ஒண்ணு சும்மா கிடையாது. நான் உங்களை விட அதிகமாவே படிச்சிருக்கேன். என்னால வெளியே போய் வேலை பார்த்து என்னைய பார்த்துக்கிட முடியும். ஓஹோ, அந்த அளவுக்கு திமிராயிட்டா உனக்கு? என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டு என்ன? இதெல்லாம் அவளுக்கு தான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாளுக. உனக்கெல்லாம் இப்படி யோசிக்க தெரியாது. அவளுக்கு தான் சொல்லி கொடுத்து கெடுத்திருக்காளுக உன்னைய. ஆமா மொட்டை மண்டையா, உன்னை எதிர்த்து தான் பேசுதேன். இவ்வளவு நாள் என்னை ஒரு அடிமை மாதிரி இந்த வீட்ல வச்சிருந்தல்ல. நானும் போனா போதுன்னு பொறுத்து பொறுத்து போனேன். இதுக்கு மேல என்னால போக முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். எனக்கு உனக்கு இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னடி அவளு திமிராயிட்டா உனக்கு? என்னை விட்டுட்டு போய் நீ நிம்மதியா வாழ்ந்துருவியோ? ஒரு டிகிரி வாங்கின நீயே ஆபீஸ்ல மேனேஜர் வேலை பார்க்கும்போது நான் 3 டிகிரி வாங்கியிருக்கேன். என்னால முடியும். நான் ஆபீஸ்ல போய் வேலை பார்த்துக்கிடுவேன். இல்ல எங்கேயோ போய் வேலை பார்க்கறேன். என்னை பார்த்துக்கிடுறதுக்கு என்னால முடியும். எனக்கு யார் தயவும் தேவையில்லை. படிச்சு திமிர்ல பேசுதியோ? நீ என்னைய விட ரொம்ப படிச்சிருக்க. நீ வேலைக்கு போயிட்டீன்னா பிறகு என்னைய மதிக்காம போயிருவேன்னுதான் உன்னைய வேலைக்கு அனுப்பாம நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்பவுமே திமிர் பிடிச்சு போய் அலையுத. வீட்டுக்குள்ள இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிருனா நீ வேலைக்கு போனா எவ்வளவு திமிர் பிடிச்சு போய் அலையுவ? தெரியும்டா, நல்ல தெரியும். நான் உன்னை விட அதிகமா படிச்சிருக்கேங்கிறதுனால தான் என்னை வேலைக்கு போக விடாம வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னை அடிமை மாதிரி நடத்துனல்ல. இவ்வளவு நாளா நான் அடிமை மாதிரி இருந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல இருக்க மாட்டேன். இவ்வளவு நாளா போன போது ஐயோ பாவமே புருஷனாச்சுன்னு தான் உன் கூட இருந்தேன். ஆனா இதுக்கு மேல எல்லாம் உன் கூட என்னால வாழ முடியாது. நான் வீட்டை விட்டு போறேன். போடி போ. கெட்டின புருஷனை மதிக்காம எதிர்த்து பேசிட்டு போறல்ல. நீ போய் எங்க தங்குவ? போய் ரோட்ல தான் கிடக்கணும். உனக்கு எவன் சோறு போடுதான்னு நானும் பாக்கேன். ரோட்ல அலைஞ்சாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். உன் வீட்ல இருக்கிறத விட ரோட்லயே நான் நிம்மதியா இருப்பேன். சீ, இவெல்லாம் ஒரு மனுஷன். இவன் கூட போய் இத்தனை நாளா இருந்தனே. என்னை தான் செருப்பாலே அடிக்கணும். ஏல ஆரஞ்சு மண்டையா, இன்னைக்கு நான் வேலைக்கு வரமாட்டேன்னு. எனக்கு லீவு வேணும். லீவ் வேணுமா? எதுக்குள்ள திடீர்னு லீவு போடுதே? எனக்கு 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? எனக்கு லீவ் வேணும், அவ்வளவுதான். அதெல்லாம் சரிதான். லீவ் வேணும்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. தலைவர்கிட்ட போய் சொல்லு. அவர்கிட்ட போய் சொன்னா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்பாரு. லீவு கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் உன்கிட்ட வந்து சொல்லுதேன். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு லீவு கொடுக்க முடியாது. நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏல, பள்ளிக்கூடத்துல லீவ் வேணும்னா டீச்சர்கிட்ட தானே கேட்போம். ஹெட் மாஸ்டர்கிட்டயே போய் கேட்போம். நீ தான் டீச்சரு, லீவு கொடு. நானா டீச்சரு? பள்ளிக்கூடமும் இதுவும் ஒண்ணா? ஏன் இப்படி பேசுதே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும், அவ்வளவுதான் விஷயம். நான் இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டேன்.
இந்த ஊர்ல நீ தனியா தான் இருக்க, உடம்பும் நல்லா தான் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னாலும் சரி லீவு போடுதேன்னு சொல்லலாம். நல்லா தானே இருக்க. பிறகு எதுக்கு இன்னைக்கு உனக்கு லீவு? காரணத்தை சொல்லு பாப்போம். அதுவா, சரி போனா போது ஃப்ரெண்டாச்சேன்னு சொல்லுது என்ன, கூலி படத்துக்கு போறல, அதுக்கு தான் லீவு. அட கோட்டிக்கார பையில, படம் பார்க்கறதுக்கா லீவு போடுதே? ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போக வேண்டியது என்ன? இன்னைக்கு லீவு போட்டுட்டு தான் படத்துக்கு போகணுமாக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் போலான்னு நினைச்சேன், ஆனா டிக்கெட்டு கிடைக்கலையே. இன்னைக்கு தானே டிக்கெட்டு கிடைச்சிருக்கு. அப்படியா? படத்துக்கா போற? சரி போயிட்டு வா. என்னைக்காவது ஒரு நாள் தான் சந்தோஷமா இருக்க முடியும். நீ போயிட்டு வா. நான் தலைவர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிட்டு என்ன, அவர்கிட்ட படத்துக்கு போறேன்னு சொன்ன ஏசுவாரு. சரியில்ல, எதையாவது ஒன்று சொல்லி சமாளி. ரொம்ப தேங்க்ஸ் என்ன, நான் போயிட்டு வரேன். சரில, போயிட்டு சீக்கிரம் வாண்ணே. படம் முடிஞ்சோடனே வந்துரு. சீக்கிரம் முடிஞ்சிட்டுன்னா மத்தியானமே வந்துருதியா? எப்படி சீக்கிரம் வர முடியும்? படமே சாயந்தரம் 6 மணி ஷோ தானே. அட கிறுக்கு பையலே, சாயந்தரம் 6 மணி ஷோக்கு போறதுக்கா லீவு போட்டுட்டு போறான். நம்மளுக்கு வேலையே சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தானே. அந்த மொட்டை மண்டையே என்னைய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டா. நானும் போனா போதுன்னு எத்தனை வருஷமா பொறுத்து பொறுத்து போயிட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுத்து போகவே முடியாது. அவன் இல்லாம என்னால தனியா வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டான் போல. நான் வாழ்ந்து காட்டுவேன். என்னால தனியா வாழ முடியும். எனக்கு யாரோட உதவியும் தேவையே இல்லை. நான் தனியா வாழ்ந்து காட்டுவேன். இனிமே அவன் யாரோ நான் யாரோ, அவனுக்கு எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமுமே கிடையாது. ராதா, அங்க பாத்தியா யார் உட்கார்ந்துருக்கான்னு பாரு. மது பிள்ளை தானே, அது எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு? என்னன்னு தெரியலையே ராதா. அவங்க வீட்டுக்காரர் இல்லாம தனியா எங்கேயும் போக மாட்டா. அவன் கூடயே தான் கூட்டிக்கிட்டு அலைவா. இப்ப என்ன இந்த பிள்ளை தனியா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்கு? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? என்னன்னு தெரியலையே செல்வி, கிட்ட போய் கேப்போமா? வா. மதுமா, என்ன இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல செல்வி அக்கா, நான் சும்மா தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஒன்னும் இல்லாமையா சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? உன் மூஞ்சியை பார்த்தாலே அழுத மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையாம்மா? எதுனாலும் என்கிட்ட சொல்லு. ஐயோ மது, அழாதம்மா. எதுக்கு அழுவுற? என்ன பிரச்சனைம்மா? எதுனாலும் சொல்லு. எங்க வீட்டுக்கார கூட சண்டை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்க்கா. கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எங்க போகன்னு தெரியல. அதை யோசிச்சுதான் ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்கேன். என்னம்மா சொல்லுதே? சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வந்துட்டியா? நேத்து வளகாப்பு வீட்டுல பிரச்சனை பண்ணி உங்க வீட்டுக்கார அடி வாங்கிட்டு போனார்ல, அதனாலதான் உங்களுக்கு சண்டையோ? ஆமாக்கா, அதனாலதான் சண்டை. அடிய குந்தாணிகளா, என்னத்துக்கு இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் பண்ணி நின்னுகிட்டு இருக்கீங்க? சில்பா, ரேஷன் கடைக்கா போய்கிட்டு இருக்கே? ஆமாட்டி, நான் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நான் அந்த ஆபீசர் சில்பா, கவர்மெண்ட் வேலை பார்க்க. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வெளியூருக்கு எதுவும் போறீங்களா? நாங்க வெளியூருக்கெல்லாம் போலம்மா. நாங்க 2 பேரும் இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தோமா. அப்ப இந்த பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு. சரி, அதான் என்ன ஏதுன்னு விசாரிப்புமேனு வந்தோம். அப்படியா? அந்த பிள்ளை எதுவும் வெளியூருக்கு போகுதா? அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு போல. வெளியூருக்கெல்லாம் போல சில்பா. அந்த பிள்ளை எங்க போகன்னு தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்னட்டி சொல்லுதீங்க குந்தாண்டிகளா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. மெதுவா பேசு சில்பா. அந்த பிள்ளைக்கு கேட்டுற போது. அந்த பிள்ளை புருஷன் அந்த வழுக்க மண்டையா இருக்கால, அந்த பையன் வீட்டுல சண்டை போட்டிருப்பான் போல. அதனாலதான் அந்த பிள்ளை கோச்சிக்கிட்டு வந்திருக்கு. வீட்டுல கோச்சிக்கிட்டு வந்துட்டா. அதனாலதான் இப்ப எங்க போகன்னு தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா. அட கடவுளே, அந்த பேதியில போவ அந்த பிள்ளை கூட சண்டை போட்டானாக்கும். ஆமாட்டி, அந்த பேதியில போவ அந்த பிள்ளைய போட்டு ஏசுன்னு ஏசி இருக்கான். இந்த பிள்ளைக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்தா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கும். இப்படி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. இப்ப என்ன செய்ய? நீங்க தள்ளி போங்கட்டி, நான் அந்த பிள்ளை கிட்ட பேசுவேன். சரி, நீ போய் பேசு. பாவம் அந்த பிள்ளை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கு. நீயாவது போய் சமாதானப்படுத்து. இங்க பாரு மது, உன் புருஷன் அந்த வழுக்க மண்டையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த கிறுக்கு பையன் என்ன செஞ்சான்னு மட்டும் சொல்லு. அழாதட்டி, பொம்பளை பிள்ளைங்களா அழக்கூடாது. நீ அழாம என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லு. அவனை நான் பாத்துக்கிடுதே. ஷில்பாக்கா, என்னால இனிமேல் அவன் கூட இருக்கவே முடியாது. அவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதான், அடிமை மாதிரி வச்சு நடத்துதான். இதுக்கு மேல அந்த அடிமைத்தனத்துல என்னால இருக்கவே முடியாது. அதனாலதான் நான் வீட்டை
சரி டி குந்தாணி, நான் பாத்துக்கிடுதே. வேலைக்கு போறேன்னு சொன்னேன், இன்னும் கிளம்பலையா? வேலைக்கு போகணும் டி. முதல்ல என் தங்கச்சியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பிறகு தானே வேலைக்கு போகணும். சரி டி, இந்த பிள்ளை பாவம் கஷ்டப்படுதேன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேலை ஒரு அக்கா கிடைச்சிட்டா. இன்னும் அந்த பிள்ளைய நீயே பாத்துக்கோன்னு நாங்க போயிட்டு வரோம். சரி டி, நான் பாத்துக்கிடுதே. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. கடவுள் ஒரு கதவை மூடுனா ஒரு கதவை திறப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த பிள்ளை பாவம் அங்க அடிமையா கிடந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோமேன்னு என்ன செய்யன்னு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல பார்த்து சில்பா வந்து கடவுள் மாதிரி இந்த பிள்ளைக்கு அக்காவா ஆயிட்டாலே. பெரிய இவ மாதிரி வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டா. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. எந்த ரோட்ல சுத்திக்கிட்டு அலையுதாளோ. நான் இல்லாம எப்படி வாழுதான்னு பாப்போம். சோத்துக்கு பிச்சை தான் எடுப்பா. வீட்டை விட்டு வந்துட்டான்னா போறதுக்கு போக்க இடம் கிடையாது. இவளுக்கெல்லாம் ரோசம் எதுக்கு வருது? கோவச்சுக்கிட்டு வாராலாம். ரோட்ல கடந்து பிச்சை எடுக்கட்டும், அப்பந்தான் புத்தி வரும். எங்கனையாவது எந்த ரோட்லயாவது நிப்பா. நம்மளும் போய் 2 ரூபாய் பிச்சையை போட்டுட்டு போவோம். நல்லா பாடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன திடீர்னு பாடவே மடக்கி? என்ன ரிப்பேர் ஆச்சுன்னு தெரியலையே. இது எங்கே கொண்டு ரிப்பேர் பார்க்க? எத்தே மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்க? குழம்பு கிடக்கு குழம்பு. இந்த ரேடியோ ரிப்பேர் ஆயிட்டு மருமோளே, இது என்ன செய்ய? ரிப்பேர் ஆயிட்டுனா தலையை சுத்தி தூர போடுங்க. இப்போ என்ன குழம்பு வைக்கன்னு சொல்லுங்க. என்னது, தலையை சுற்றி தூர போடணுமா? அதெல்லாம் போட முடியாது. இது எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கு தெரியுமா? அதுக்கு என்ன செய்ய? ரிப்பேர் ஆயிட்டுனா என்ன செய்ய முடியும்? தூரத்தான் போடணும். அடியே கிறுக்கி, இது உன் மாமனார் எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது. இது எப்படி நான் தூர போட முடியும்? மாமனார் வாங்கி கொடுத்ததா? மாமனாரே ஓடி போயிட்டாரு. பிறகு அவர் வாங்கி கொடுத்த ரேடியோ மட்டும் எதுக்கு? அவர் மேல இருக்கிற கோவத்தை பூரா காட்டி நங்குன்னு ஒரு குத்து குத்துங்கத்தே. நல்லா சுக்கு சுக்கா நொறுங்கி போயிரும். குப்பை கூடையில அள்ளி போட்டு குப்பையில கொண்டு போட்டு வந்துருதேன். ஏன் மட்டும் இப்படிலாம் பேசுதே? அவர் ஞாபகமாக என்கிட்ட இருக்கிறதே இது மட்டும்தான். இது ரிப்பேர் ஆயிட்டுனா என் மனசு தாங்காது. இது எப்படியாவது ரிப்பேர் பார்க்கணும். அங்கம்மா என்ன செய்த? வா முருகேசா, என்ன திடீர்னு வந்திருக்க? பட்டு உனக்கு முட்டை கொடுத்து விட்டாட்டி, அதான் கொடுத்துட்டு போக வந்தேன். நல்ல வேலை. என்ன குழம்பு வைக்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பொக்கவாய் தாத்தா முட்டை கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு முட்டை குழம்பு வச்சிட வேண்டியதான். தாங்க தாத்தா, ரொம்ப நன்றி. துட்டு எவ்வளவுன்னு பிறகு பட்டு சொல்லுவான்னு. எனக்கு அதை பத்தி தெரியாது. சரி தாத்தா, அதெல்லாம் நான் பார்த்து கொடுத்துருதேன். நான் போய் முதல்ல குழம்பு வைக்கேன். மங்கம்மா என்ன செய்த? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் முருகேசா. என்ன கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு? எதுவும் பிரச்சனையா? ஆமாம் முருகேசா, தினம் இந்த ரேடியோவில் பாட்டு கேட்பேன். இன்னைக்கு இந்த ரேடியோ ஓட மடக்கி, அதுதான் கவலையாக இருக்கு. ரேடியோ ஓட மாட்டேக்கா? 2 தட்டு தட்டுனா ஓடுமே. அதெல்லாம் தட்டி பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, ஓடவே மடக்கி. அப்பன்னா கடையில கொடுத்துதான் ரிப்பேர் பார்க்கணும். ரிப்பேர் பார்க்குற ஆள் யாரையாவது உனக்கு தெரியுமா முருகேசா? தெரியும் மங்கம்மா. ஆனா நம்ம ஊர்ல ஆள் யாரும் கிடையாது. பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க. பக்கத்து ஊர்லையா? அங்கே வரைக்கும் போகணுமா? நீ எதுக்கு போற? நான் இருக்கோம்ல, நான் போய் ரிப்பேர் பார்த்து கொண்டு வரேன். முருகேசா நீயா? ஆமா மங்கம்மா, உனக்காண்டி நான் இதை கூட செய்ய மாட்டேனா? ரேடியோவை கொடு, நான் ரிப்பேர் பார்த்து கொண்டு வந்து தாரேன். ஐயோ பாவம் முருகேசா, நீயே இப்பமோ அப்பமோன்னு இழுத்துட்டு கிடக்க. நீ எப்படி பக்கத்தூர் வரைக்கும் போவ? மங்கம்மாக்கு எப்பவுமே ஒரே காமெடி தான். கொண்டா, ரேடியோவை நான் ரிப்பேர் பார்த்து கொண்டு வந்து தாரேன். இந்தா முருகேசா. குடு குடு. முருகேசா, இந்த ரேடியோ எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது. இதுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், நீ செத்த. வீட்டுக்கார் வாங்கி கொடுத்ததா? சரி, அது உனக்கு எப்படியும் முக்கியமானது தான். நான் பத்திரமா கொண்டு வந்து தாரேன். சரி முருகேசா, பார்த்து போ. முருகேசா, ரேடியோ கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் உயிரோட இருப்பல்ல? இந்த வீட்டுல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்காதுமா. எங்கதான் போய் தேடன்னு தெரியல. காலையில இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போறதுக்குள்ள எல்லா பொருளும் எங்கேயாவது தூக்கி போட்டு போயிருவாளுங்க. நம்ம ஒரு அவசரத்துக்கு ஒரு பொருளை தேடனா கிடைக்கா? நான் இங்கதான் வச்சேன், ஆனா இப்ப அந்த பொருள் இந்த இடத்துல இல்ல. ஐயோ கடவுளே, எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப என்ன செய்வேன் நானு? காளியாத்தா, மாரியாத்தா, நான் தேடின பொருள் எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும். இப்படி நான் ஒவ்வொரு பொருளையும் தினம் தேடிக்கிட்டு அலையிறதுக்கே எனக்கு வயசாயிரும் போல. இதுக்குன்னே நான் தனியாக சாப்பிடணும் போல. ஏன் தான் இப்படி பண்ணுதாளுகளோ? இந்த பிள்ளைகள் தொல்லை தாங்க முடியல. தயவு செஞ்சு ஒரு பொருளை எடுத்தா வச்ச இடத்துல வைக்கணும். எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வையின்னு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க கடவுளே. நான் என்ன செய்வேன்? என்னால் தினம் போராட முடியல. அவளுக்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு வாயெல்லாம் வலிக்கி. இனிமே நீங்க சொல்லுங்க. தினம் அந்த பிள்ளைகள்கிட்ட ஒழுங்கா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வையின்னு சொல்லி வைங்க. லட்சுமி, என்ன காலங்காத்தாலே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க?
என்னத்தங்க சொல்ல, காலையில இருந்து தேடிக்கிட்டு அலைதே, வீடு பூரம் தேடிட்டேன், ஒரு மூளை முடுக்கு கூட விட்டு வைக்கல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணும். இதுக்கு மேல தேடுறதுக்கு வீட்டுல இடமே கிடையாது. நான் எங்க தான் போய் தேடுவேன்? அப்படி என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க? சீப்பு தேடிக்கிட்டு இருக்கேன், சீப்பை காணும். இப்ப எங்க போய் நான் தேட? சீப்பைய தேடுதே, உன் கொண்டை மேல கையை வச்சு பாரு. கொண்ட மேல என்ன இருக்கு? ஆஹா, சீப்பு கொண்ட மேல இருக்கு. கொண்ட மேல வச்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் வீடு பூரம் தேடுனே. வச்ச இடத்துல தேடாம வீடு பூரம் தேடுனா எப்படி கிடைக்கும்? சீப்பு கிடைச்சிட்டு சரி, இப்ப போய் நான் குளிக்கணும். துண்டு எங்கன்னு வீடு பூரம் தேடிக்கிட்டு அலையுதே, துண்டு கிடைக்க மாட்டேக்க, என்ன செய்ய? அப்போ உன் தோல்ல கிடக்கிறது என்னது? அட கடவுளே, தோல்ல துண்டு போட்டிருக்கே, அசிங்கமா போச்சே. இவ்வளவு நேரம் தோல்ல துண்டையும் தலையில சீப்பையும் வச்சுக்கிட்டுல வீடு பூரம் தேடி அலைஞ்சிருக்கே. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா? காலையில இருந்து லூசு மாதிரி புலம்பிக்கிட்டு அலையுதே. ஏங்க ரொம்ப நன்றிங்க, 2 பொருளையும் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கண்டுபிடிச்சு கொடுத்தனா? நீ இவ்வளவு நேரம் தலையிலையும் தோல்லையும் போட்டுக்கிட்டு தேடிக்கிட்டு அலையுத. சரி போ, உன்னை என்ன சொல்லன்னு தெரியல, நான் வேலைக்கு கிளம்புதேன். ஏங்க வேலைக்கு போறதுக்கு முன்னால பூரிக்கட்டையும் ஓட்டக்கரண்டியும் காணும், அது ரெண்டையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தீங்களா?